ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வீட்ல இருந்தே earn பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இது வேலைக்கு போறவங்களும் சரி, வீட்ல நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் சரி, யார் வேணா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி earn பண்ணணும், அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஜூம் ஆப் மூலியமாவும் லைவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. வேற என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது என்ன தெரிஞ்சுக்கலாமே. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பன்னீர் பச்சை பட்டாணி வச்சு ரொம்ப யம்மியான ஒரு மசாலா கிரேவி எப்படி வேணா சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, முந்திரி பருப்பு, அது இதுன்னு எதுவுமே போட போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற மாதிரி, அதே டைமில் நல்ல ரிச்சாகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் குக் ஆகிரும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான். ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, காஞ்சது தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெசிபியில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பச்சை பட்டாணியிலேருந்து பட்டாணியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்ருக்கேன். நானும் அலக்கும் எடுத்து வச்சுட்ருக்கோம். இப்போது பச்சை பட்டாணி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் ஊற்றணும்னா இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா ரிச்சாக ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ளேவரோட எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் ரெசிபியில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃபாக சாப் பண்ணி போடுங்க. இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக விட்டுட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான மசாலா ரெடியாகி வரும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறமா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் நல்லா போகணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம போடணும். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். நான் ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கிற போகிறேன். சின்னதாக இருக்குல்ல, அதனால பெருசாக சேர்க்குறீங்கன்னா 2லேருந்து 3 சரியாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை மிளகாவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்கணும். கரெக்டாக ஒரு 2 ஸ்மால் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 1 கூட போதும். நல்ல பழமான தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்புக்கு இதில் தக்காளி மட்டும்தான். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். அதே டைமில் சீக்கிரமாக குக் ஆகணும். இது எல்லாத்துக்காகவுமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு விட்டுற போகிறோம். அதுக்கு ஒரு மூடி போட்டோன்னா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம முழுசாக தெரியுது பாருங்களேன் தக்காளி. இப்போது இது எல்லாமே வெறும் தோல் மட்டுமே தெரியணும். அந்த அளவுக்கு மசிஞ்சு போகணும். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. இதில் இருக்க தக்காளி வெங்காயமே நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மசாலாவுக்கு இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வதக்கணும்ல அதே பாத்திரத்தில் இன்னும் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையால் கசக்கி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். கருகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு காரணம் கிரேவிக்கு நல்ல ஒரு ரெட் கலர் வரணும் அப்படின்றதுக்காக. அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க அந்த மிளகாய் தூள் சேர்க்குற டைமில். இப்போது அது கூடவே நம்ம அரைச்சோம்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான மசாலா கிரேவி ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயும் நான் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கசூரி மேத்தி சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கிரேவி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இப்படின்னு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறந்துடாமல். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் போல் அந்த மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா சுண்டி வரணும். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக சிம்மில் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். 3 நிமிஷத்தில் இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 1 நிமிஷத்துலேயே எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சமாக மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அந்த 3 நிமிஷம் சொன்னேன்ல, அதில் 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் 2 நிமிஷத்துக்கு மசாலா பொடியோடு சேர்த்து அந்த மசாலா
நல்லா குக் ஆகி வரட்டும். அப்போ தான் அதோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சு விட்டுக்கோங்க, அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். திரும்பவும் இதை மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர விட்டுருவோம். இப்போ பாருங்களேன் எந்த அளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது கரெக்டாக 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே தெரியும் எண்ணெய் தனியாக இருக்கும், கிரேவி தனியாக இருக்கும். இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு முன்னாடி இருந்த மசாலாவுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மசாலாவுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் எந்த அளவு பொறுமையாக எண்ணெயை பிரிஞ்சு வர விடுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 200 கிராம் போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதே பேஸ் ரெசிபியை வச்சுட்டு நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கனோ மட்டனோ பீஃபோ உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் போட்டு செஞ்சுக்கிடலாம். மட்டன்லாம் போடுறீங்கன்னா அதை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்குற மாதிரி வரும். இப்போது அந்த 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பன்னீர் நீங்கள் எப்போ சேர்க்குறீங்களோ அப்போ இருந்து கரெக்டாக 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீரை குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஓவர் குக் ஆகிரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம உரிச்சு வச்சோல்ல அந்த பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது அதையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது பன்னீர் பச்சை பட்டாணி ரெண்டும் சேர்த்து கரெக்டாக 2 நிமிஷம் ஆகிருக்குது. என்ன அங்கங்கே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இப்போ இதில் கரம் மசாலா சேர்க்கணும். ஏன் கரம் மசாலாவை லாஸ்ட்டில் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முன்னாடி சேர்க்கறத விட கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து பாருங்களேன், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கரெக்டாக 3 நிமிஷம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா 3 நிமிஷத்தில் நல்ல மலன்னு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு பயங்கர யம்மியான இந்த பன்னீர் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நான் கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம், பரோட்டா கூட சாப்பிட்லாம், கீ ரைஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஜீரா ரைஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு இது பர்ஃபெக்டான ஒரு கிரேவின்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் அதிகம்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த வெளியில் வந்திருக்க எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை நீங்கள் தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ ஊற்றிடலாம். ஆனால் அன்றைக்கே யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடச்சிருக்க அவுட்கம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால நம்ம எண்ணெயில் டேரெக்டாக மிளகாய் தூள் சேர்த்தோன்னு. அங்கங்கே சிகப்பு கலரில் அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அந்த காரணத்துக்காக தான் நம்ம மிளகாய் தூளை எண்ணெயில் டேரெக்டாக போட்டோம். அதே போல் பன்னீரை கரெக்டாக 5 நிமிஷம் மட்டுமே குக் பண்ணதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. ஓவர் குக் ஆகியிருக்காது. இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி கூட தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டின்னருக்கும் ட்ரை பண்ணலாம், ஈவன் லஞ்சுக்கு கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரி கீ ரைஸ் ஜீரா ரைஸ் அது கூட நீங்கள் இதை லஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ ரிச்சாக வந்திருக்குன்னு. இம்புட்டுக்கும் நம்ம இதில் எந்த ரிச்சான ஐட்டமும் சேர்க்கவே இல்லை. வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான். அதுவே இவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி கொடுக்குதுன்னா ஏன் இவ்வளோ டேஸ்டியான கிரேவியை இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் மறந்துடாமல் எனக்கு வேணும். ட்ரை பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. நீங்கள் பண்ண ரெசிபியை நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பன்னீர், அது கூடவே 2 பீஸ் இதை 2ஐயும் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி அப்படியே ஒரே வாயில் வைக்கணும். அப்போ அதில் நம்மளுக்கு ஒரு பைட்டில் பன்னீர் கிடைக்கும், ஒரு பைட்டில் அந்த பச்சை பட்டாணி கிடைக்கும். அது கூடவே கீழே இருக்க ரோட்டியோட ஃப்ளேவர் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அம்பிட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.